அதிமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ராஜேந்திர பாலாஜி. அவர் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ தான் நினைக்கிறேன். அவர் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க. இன்டர்வியூ கேட்பார், சார் முன்னாடிலாம் நீங்கள் வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் வெள்ளை கலர் சட்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன சார் அரசியலில் ஏதோ மாற்றம் நீங்கள் வரக்கிறதுக்காக அப்படி போடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டிருப்பார். அப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் வந்து குரு தசை நடந்துட்டு இருந்துச்சு, ஸோ மஞ்சள் கலர் சட்டை போட்டேன், இப்போ எனக்கு குரு தசை முடிஞ்சிச்சு, நான் வெள்ளை சட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆன்சர். அது ஓப்பனாக சொல்லியிருப்பார். அதை ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த மஞ்சள் சட்டை தான். இப்போ திடீர்னு ஒயிட் ஷர்ட்டுக்கு மாட்டீங்க, கொஞ்ச நாளாக மஞ்சள் சட்டை, என்ன காரணம் சார்? அப்போ குரு திசை ஓடிட்டு இருக்குது, மஞ்சள் சட்டை போட்டுருந்தேன். இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் இது போட்டிருக்கேன், ஒயிட் போட்டிருக்கேன். நான் வந்து நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்க ஆட்களுடைய ட்ரெஸ் பேட்டர்னை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஜெயலலிதா வந்து தன் வாழ்க்கையை முழுக்க வந்து ஒரு பச்சை கலர் சாரி தான் போட்டுருவாங்க. எப்போ பார்த்தாலும் பச்சை கலர் தான். அது நீங்கள் நம்புறீங்களா? அது அவங்க விருப்பப்பட்டு போடுறாங்கன்ட்டு? நிச்சயமாக கிடையாது. அவங்க வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தவர். அவங்களுக்கு புதன் ரொம்ப முக்கியமான கிரகம். புதன் தான் பச்சை கலரை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அவங்க டெஃபினட்டாக எப்போவுமே பச்சை கலர் போடணும்னு சொல்லி அவங்களோட அஸ்ட்ராலஜி டெஃபினட்டாக அட்வைஸ் மூலம், அது அவங்க ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பாசிட்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மூலம் தான் அவங்க டெஃபினட்டாக பச்சை கலர் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது என்னுடைய தியரி. அதே போல் ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கிரிக்கெட் டீமோ என் லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடினதே கிடையாது. ஃபார் ஃபஸ்ட் டைம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மட்டும் தான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்க. அவர் அந்த கலரில் வந்து கோல்டு அப்புறம் ஆட் பண்ணார். அதுக்கு முன்னாடி வெறும் கருப்புலேயே ஆடினாங்க, அப்போ தோத்துட்டே தான். அப்புறம் கோல்டு ஆட் பண்ணப்போ அந்த டீமில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. அது எல்லாமே நடந்துச்சு. நீங்கள் ஷாருக் கானை பார்த்தா கூட தெரியும், அவர் எப்போ பார்த்தாலும் பிளாக் ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவார். அது 100% நான் நம்புகிறேன். அவர் ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும், அவரோட சனி இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் டெஃபினட்டாக அவரோட ஜெம் ஸ்டோன் பற்றினா அவர் தனியாக ஒரு இன்டர்வியூவில் கூட பேசியிருப்பார். ஸோ அவர் பிளாக் கலர் வியர் பண்ணுற முக்கியமான காரணம் அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட் சனி அப்படிங்கிறதுனால தான்ன்றது என்னுடைய கான்ஸ்பிரசி தியரி. ஓகேங்களா? அதே போல் கலைஞர் வந்து கருப்பு கலர் துண்டும் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம், மஞ்சள் கலர் துண்டு போட்டும் ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம். அவருக்கு அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை கிடையாது, அது எல்லாமே உண்மை தான். ஆனால் டெஃபினட்டாக அவர் கருப்பு கலர் துண்டு போடும்போது அவருடைய லைஃப்பில் ஒரு நெகட்டிவிட்டி அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருன்றதும், அவர் மஞ்சள் கலர் துண்டு போட்டோடனே அந்த லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிறதும் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் திமுககாரங்க யாருமே மஞ்சள் கலர் துண்டு போட்டு நீங்கள் பார்த்து முடியாது. கலைஞர் தவிர அவர் யாருமே மஞ்சள் கலர் துண்டு போட்டு நானும் இதுவரை பார்த்தது கிடையாது.